இன் தமிழ் தேர் இஸ் எ சேயிங், குடி குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் திடீர்னு சென்சிட்டிவான கண்டென்ட் பேசுறதா நான் கேட்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் நடந்திருக்கு. பிகாஸ் 38 பேர் வந்து விஷ சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. விஷ சாராயம்னா வேற ஒன்றும் இல்லை, கள்ளச்சாராயம். ஆக்சுவலி கள்ளச்சாராயம் குடிக்கிறது சட்டப்பூர்வமாக தப்பு இது. அதுவும் இல்லாமல் 128 பேர் வந்து இன்னும் சிகிச்சையிலே இருக்காங்க. இங்கே குடிக்கிறவங்க மொத்தம் 3 விதம் தான். ஒன்று ஒருத்தவங்க வறுமையில் குடிக்கிறோம், இன்னொன்று ஒருத்தவங்க வருத்தத்தில் குடிக்கிறவங்க, மூணாவது இருக்கிறவங்க வந்து வெளியில் குடிக்கிறவங்க. அவங்கள நம்மளால திருத்தவே முடியாது. இப்படி குடிக்கிறவங்களாம் யாரு? நம்ம பிளட், நம்ம ரிலேஷன். நம்ம அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப ஹார்ஷா நீ ஏன் குடிக்கிற, தொல்லை பண்ணலாம், நான் வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்ல வேணாங்க. அவங்க கூட ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அவங்க கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்கள வந்து சரியாக்கிடும். பிகாஸ் அன்பால் இங்கே எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ளேம் பண்ண வேணாங்க. ஏன்னா நம்மளை விட நம்மளை யாரும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். இனிமே இந்த மாதிரி விஷயமே நடக்கக்கூடாது. அது வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும். தேங்க்யூ.